ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய விருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் செட்டிநாடு ஸ்பெஷல் ஆடி கும்மாயம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்மாயம் செய்கிறதுக்கு முதல்ல வெள்ளை உளுந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுக்கணும். எந்த டம்ளரில் அளக்குறோமோ அதை அளவு வச்சுக்கோங்க. அதே டம்ளரில் தான் நம்ம எல்லாமே அளக்கணும். இது நல்லா செவக்க வறுக்கணும். இப்போ அதை தட்டில் கொட்டிட்டு பாசிப்பருப்பு அதே டம்ளரில் 1/4 டம்ளர் எடுத்துக்கணும். இதையும் சவக்க வறுக்கணும். எல்லாமே தனித்தனியாக தான் வறுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பச்சரிசி போட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பும் சவந்துருச்சு. இப்போ எல்லாம் வறுத்ததுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு மிக்சியில் பொடிக்க போகிறோம். பாசிப்பருப்பு வறுத்தாச்சு. அடுத்து பச்சரிசி 1/4 டம்ளர், அதே டம்ளர் தான் அளவு வச்சுக்கோங்க. அரிசியும் நல்லா பொரிஞ்சு சவக்கணும். விடாமல் கிண்டுங்க, இல்லைன்னா கறியிரும். அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வறுத்தாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி வச்சுட்டு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் நல்லா பொடிசாக அரைச்சிட்டு வரணும். நைஸாக அரைச்சிட்டு வரணும். பாருங்கள், அரைச்ச மாவு எடுத்துருக்க எவ்வளோ நைஸாக இருக்குன்னு. நீங்கள் அரைச்சிட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும். இப்போ நைஸாக கிடைக்கும். அதை ஒரு பாத்திரத்தில் அளவு எடுத்துக்கணும். இந்த பாத்திரத்தில் பாதி அளவு இருக்குது மாவு. அதே அளவு நம்ம மண்டவெல்லாம் எடுக்கணும். மாவோட அளவு தான் கணக்கு வச்சுக்கணும். பாருங்கள், எவ்வளோ மாவு இருந்ததோ அதே அளவு மண்டவெல்லாம் நான் பொடிச்சு எடுத்திருக்கேன். இப்போது மண்டவெல்லத்தை அடுப்பில் வச்சு நம்ம கரைச்சி எடுக்கணும். அதுக்கு நம்ம மண்டவெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தண்ணி 2 டம்ளர் ஆட் பண்ணிக்கணும். எந்த டம்ளரில் அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதை நம்ம அடுப்பில் வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, அடுப்பை நான் ஆன் பண்ணல. மாவை எதில் நம்ம கிண்ட போகிறோமோ அதில் வச்சுக்கணும். மண்டவெல்ல பாகை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா கரைச்சிக்கணும். அந்த மண்டவெல்ல பாவில் இந்த மாவு நல்லா கலக்கணும். நல்லா ஒன்று போல் கலந்துகிட்டே இருக்கணும், கட்டி இல்லாமல். இந்த ரெசிப்பியில் உளுந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கனால பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் நம்ம அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிட்லாம். ஆடி மாதத்துல தான் செஞ்சு சாப்பிடணும்னு இல்லை, அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். எல்லா மாவெல்லாம் நல்லா கரைச்சதுக்கப்புறமா நான் அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். பற்ற வச்சுட்டு சூடானதுமே நம்ம அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். ஒன்று போல் இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா ஒன்று போல் வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 4 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஒருவேளை இந்த ரெசிபிக்கு மாவு மிக்சியில் அரைக்க முடியல, நைஸாக கிடைக்கல அப்படின்னா
நம்ம மிஷினில் கூட அரைச்சிக்கலாம். இது 1 கிலோ உளுந்துக்கு 100 கிராம் பாசிப்பருப்பு, 100 கிராம் பச்சரிசி போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம மிஷினில் கொண்டு போய் பொடிச்சிட்டு வந்துட்டோம்னா அப்பப்போ மாவை நம்ம அளந்து அந்த எவ்வளோ அளக்குறோமோ அந்த அளவுக்கு மண்டவெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம உடனே செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். இப்போ நான் மறுபடியும் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால பெண்களுக்கும் அது ரொம்ப நல்லது. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கு தண்ணியில் கையை நனைச்சிட்டு தொட்டு பார்க்கணும். மாவு வந்து ஒட்டவே கூடாது. இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.